நித்யானந்தாவுடைய சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சாமி வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு, இந்து தர்மத்தை காக்கிறதுக்காக நித்யானந்தா உயிர் தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. உயிர் தியாகம்ங்கிறது எல்லாருக்கும் புரியும் நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா 2020 அப்ஸ்கான் ஆயிட்டாப்ல அந்த பாலியல் வழக்குல இருந்து சிக்கிறது தப்பிக்கிறதுக்காக எங்கேயோ போயிட்டு கைலாச நாடு உருவாக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. தனி கரன்சி எல்லாம் வேற கொடுத்துக்கிட்டு வந்தாரு அவரு. வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. டெய்லி என்னன்னா 6 மணிக்கு சக்சங் நடத்த ஆரம்பிச்சாரு அவரு. 2020 இருந்து டெய்லி ஈவினிங் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வீடியோ ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ கூட வந்து நம்ம பார்த்தோம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அவர் பேசுவார் எல்லாம் எதிர்பார்த்தாங்க அவங்களோட பக்தர்கள். ஆனா அன்னைக்கு கூட பழைய வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்ப நிறைய நேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது பழைய வீடியோன்னு சொன்னாங்க. தொழில்நுட்பம் காரணமாக நிப்பாட்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நிப்பாட்டிட்டாங்க. அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வேற சொல்றாங்க. இப்ப தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு. இப்ப சுந்தரேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா திருவண்ணாமலை, பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகம், மகாராஷ்டிரா, பல வெளிநாடுகள்னு சொல்லிட்டு 41 இடங்கள் ஆசிரமிச்சிருக்காரு நித்யானந்தா. சுமார் 4000 கோடி சொத்து இருக்கான். அந்த சொத்துக்கு யாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. இப்ப நிறைய சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் இப்ப ஆட்டையை போறதுக்காக நிறைய பேர் உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். நித்யானந்தாவே பதில் சொன்னாதான் ஒரு தெளிவு வரும், விடை கிடைக்கும். ஆமா.